குட்டி அணில் மற்றும் காணாமல் போன தங்க விதை ஒரு உயரமான மரத்தில் ஒரு வசதியான சிறிய கூட்டில் வேடிக்கை மற்றும் ஓய்வை விரும்பும் 3 அணில் குட்டிகள் வாழ்ந்து வந்தார். அதன் பெயர் சிப்பி, நிப்பி மற்றும் சிறிய டக். நாள் முழுவதும் அதன் கூட்டில் விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு வெயில் நிறைந்த காலை. கன்னங்கள் உற்சாகத்துடன், நம்முடைய விதை குவியல் இருப்பதை சென்று பார்ப்போம் என்று அவர்கள் கத்தினார்கள். ஆனால் அவர்கள் மறைந்திருக்கும் இடத்தைச் சோதித்தபோது மிகப்பெரிய தங்க விதை இல்லை. ஓ இல்லை! சிப்பி அழுதார். அந்த தங்க விதை மறைந்து போய்விட்டது. நாம் அதைக் கண்டுபிடிக்க வேண்டும், நிப்பி கூறினார். சீக்கிரம் தேடுவோமென்று. எனவே அவர்கள் மிக வேகமாக பாதங்களால் பெரிதாக்கினர். கடந்து செல்ல முடியாத தூரத்தையும் துப்புக்களையும் தேடுகிறார்கள். அவர்கள் நீலப்பறவை, முயல், மான் இவைகளிடம், நீங்கள் ஒரு தங்க விதை பளபளப்பாகவும் தெளிவாகவும் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் அனைவரும் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. தங்க வளையம் கொண்ட ஒரு விதை கூட பார்க்கவில்லை என்றார்கள். கடைசியில் டக் ஒரு சிறிய சிரிப்புடன் வந்தான். அது எங்கே போனதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் அணில் மாதிரி சுழன்று மேலே ஏறினான். அது ஒரு சுருட்டைச் சுழலில் சிக்கியிருப்பதைக் கண்டான். அவன் அதை அவர்களின் பொம்மையில் மறைத்து வைத்திருந்தான். அவர்களின் பஞ்சு போன்ற கூட்டினடியில். அவர்கள் அனைவரும் சிரித்து மகிழ்ச்சியான சுழற்சியைச் செய்தார்கள். பின்னர் ஒரு ஆனந்த சிரிப்புடன் தங்க வகைகளை பகிர்ந்து கொண்டார்.